லைவ் தமிழ் செய்திகள். பழைய பாடல்களின் மூலம் உள்ளங்களை கவர்ந்தது மட்டுமன்றி நடைபெற்று வருகின்ற பல போட்டிகளில், அதாவது மேடை போட்டிகளில் சரிகமபா நிகழ்ச்சிக்கென்று தனி இடம் இருந்து வருவதாக கூறப்படுகின்றது. வறுமையின் உச்சத்துக்கே சென்று தனது வாழ்நாட்களில் கல்வியோடு சேர்த்து சுயமாக அவர் சங்கீதம் பயின்று இன்று டைட்டில் வின்னராக வெளியாகி சரிகமபா ஜூனியர் சீசனில் வெற்றி பெற்ற ஒரு போட்டியாளராக திவினேஷ் உலா வருகின்றார். இன்று அவருக்கு பல பேரும் அழைப்படுத்தி அவரை வாழ்த்துகின்றார்கள். அவருக்கென்று ஒரு தனியிடம் இருந்தே வருகின்றது. சரிகமபா நிகழ்ச்சிக்கு உரம்போட்ட ஒரு பாடகராகவும் பழைய பாடல்களை பாடி சாதனை நிகழ்த்திய ஒரு பாடகனாகவும் திவினேஷ் பார்க்கப்படுகின்றார். ஏனென்றால் பழைய பாடல்களை பாடுகின்றவர்கள் கடந்த காலத்துடன் முடிவடைந்து விட்டார்கள் என்று பலரும் கருதியிருந்தனர். ஆனால் தற்பொழுது இந்த திவினேஷ் என்ற சிறுவனினூடாக அந்த பழைய பாடல்கள் மெய்சிலுக்கும் உணர்வோடு பாடப்படுவதாகவும் அதை பார்க்கின்றவர்களும் கேட்கின்றவர்களும் அர்த்தத்தை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருப்பதாகவும் நண்பர்கள் கூறுகின்றார்கள். உலகத்தில் இருக்கின்ற ரசிகர்களுக்கு மத்தியில் திவினேஷ் தற்பொழுது தனது பெருமையின் ஊடாக உலா வந்து கொண்டிருக்கின்றான். பாடலை பாடும் பொழுது அதில் இருக்கின்ற அர்த்தங்களும் அதில் இருக்கின்ற வரிகளும் பலரையும் கவர்ந்திருக்கின்றன. ஆகவே அப்படியான பாடலுக்கு உரமிட்டு அந்த பாடலை பாடி வருகின்ற ஒரு சிறு பாடகனாக திவினேஷ் மாற்றப்பட்டிருக்கின்றான். அவனின் பாடலில் அவ்வளவு அர்த்தங்களும் அவன் இனிமையாக பாடுகின்ற பொழுது பழைய பாடலில் இருக்கின்ற கருத்துக்களும் பலரையும் கவர்ந்திருக்கின்றன. ஆகவே சரிகமபா நிகழ்ச்சி தொடர்பாகவும் திவினேஷ் தொடர்பாகவும் அறிந்து கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.